தொகுப்பில் யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. கிருபாநிதி இவரை போலே, கிருபாநிதி இவரை போலே கிடைக்குமோ இந்த தாரணி தன்னில், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா ஆதில்லை சபாபதி. இதை படிச்சு சும்மா சொல்றேன். இந்த பிள்ளை இதில் தான் எடுத்துட்டு போகும். இப்போ இருக்கிற இந்த கையில் இருக்கிறது பேர் என்னம்மா? இது பேர் என்ன? இது செல்லுபோன் இல்லை, இது மொபைல்னு சொல்றாங்க. செல்லுபோன்ன்றது மற்றன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. சரிதானே? இதில் இருக்கிற பதிவு கருவியில் எடுக்குது நோட்ஸை, இதுக்குள்ளே என்னது தட்டி போட்டு இப்படி 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 சத்தியமாக எனக்கு 15 ஒரு 20 வருஷத்துக்கு இப்படி வந்து செய்தாங்க. அம்மா நான் இப்போ கிட்ட இருக்கிறேன், எனக்கு சரியான பக்கமாக இருக்குது. இந்த ஆற்று வெளியில் சொல்கிறது 2002ஆம் ஆண்டு நான் கிட்ட இருந்து கொண்டிருந்தேன். 2002, 2010 2013 கிட்டத்தட்ட 12, 13, 14, 15 வருஷம் கிட்ட இருந்தார். கிட்ட இருந்த காலத்தில் எல்லாம் பயவாங்க. ஐயா அது இது இருக்கா, நூல் இருக்கா பார்க்கணும். சரி எடு, அவனை கூப்பிட்டு பேரை கூப்பிட்டு எந்த நூல் வேணும், சரி இது இந்த இசை கோட்பாடுகள் யார் ப்ரொஃபஸர் துர்கா எழுந்தது, சரி அதை விடு இதுவை என்னொடனே அவங்க பார்க்கலாமா? ஐயா பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இந்த இதில் கையை எனக்கு தெரியாது அப்போ இந்த கருவி இப்படி இருக்காது. இப்படி ஒன்றை வச்சு இப்படியே தட்டி தட்டி அந்த புள்ளி எடுத்துட்டு இருக்கு. அது படம் டிவியை, அதுக்குள்ள டிவி படம் எடுத்து கொண்டு இருக்கு. எனக்கு தெரிய சத்தியமாக தெரியாது. இப்படி இப்போ வந்து அவர் சாதனம் அப்படி ஒரு நிலைக்கு வந்து நான் 10 மலையில் மேலே நிற்கிறேன். மலேசியாவுக்கு மகாநாட்டில் மிகப்பெரிய மகாநாடு, 3வது தடவை போகிறோம் மலேசியாவில், உலக திருமுறை மகாநாட்டு. நான் ஸ்பெஷலி ஸ்பீக்கராக போகிறேன், இசையோட பேச்சாளர். எனக்கு அன்றைக்கு 10 மலையில் பாராட்டி பெரிய ஒரு முருகன் எனக்கு பார்த்து பாருங்க, ஒரு உயரமான முருகன். அதான் 10 மலை மேலே போய் மலைக்கு மேலே ஏறி இத்தனை மலையால் தண்ணி ஊற்றி கொண்டு போட்டு 4 பக்கத்தால் அதே ஜாடையான மழை. அந்த சுவாமி இருக்கிற இடத்துக்கு நேரம் வந்து மழை படுது. உள்ளுக்கு 10 மலை முருகன் இருக்கிற இடத்துல அதில் அந்த இடவெளியை விட்டுருக்குறான். மற்றெல்லாம் மலையை புடைஞ்சு அந்த கோயிலை கட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு மகாநாட்டில் இருந்த பையன் ரொம்ப பிரமாதமாக பாடுறார் திருப்பூர். அசந்து போ அங்கே நாட்களுக்குள்ள வித்துவான நினைச்சிட்டு என்ற மனத்தில் போனான். எனக்கு அடிச்சு கொடுத்துறான். ஒன்று சொல்லு தப்பே இல்லை. கடல் ஒத்த உடம்பொத்த கனையொத்த புனியொத்த கயலொத்த மயிலொத்த ஒளிமானார் கரசப்பு நளினத்தை மிக வைத்து நிகழ்ச்சி கதல் ஒத்து மொழி நெங்கு அகலாம உடல் விட்டு அகல வைக்கல் உள்ள நச்சு வளம் நச்சு மடிவட்டும் அடிவட்டும் மனமாகி முறைச்சு போனிக்கிறேன். அம்மா கேட்குறீங்களா? நான் முறைச்சு போனிக்கிறேன். நான் தூரம் இருந்தேன். கோயில் ஐயர் கொண்டு வந்து எனக்கு பட்டெல்லாம் போட்டு கிட்ட வாங்க ஐயா, சுவாமி கிட்ட வந்து ஒரு விருத்த பாடுங்க. இந்த பையன் கிட்ட நின்ற பையன் கையில சரக்கு இதுதான் இருக்கு. நீங்க பாடின திருக்கொள்ளும் பாடமானு கேட்டேன். இந்த பாடின பாடம் தான் ஐயா, அது ஒன்றுதான் என்கிட்ட இதில் இருக்கு. 16,500 திருக்கோள் இதில் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ அவருக்கு சுவன் தானே குரல் இருந்துட்ட ஐயா, ஒரு குரல் இருந்துட்டு இதை துருக்கியது போட்டால் சரி, சரக்கு ஒரு இடத்துல பாடலை
அதுக்குதான் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா. நான் ஏன் சொல்றேன்னா, உலகம் அந்த அளவுக்கு சொல்கிறது. நான் உண்மையாக ஒரு திருக்குறள் நான் பாடமாகிறது எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் பிடிக்கிறது. திருக்குறளுக்கு கடுமையான வசனங்கள் இடக்கு முடக்கான தடுப்புடு துடுட்டுடெனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தை உடற்சங்கரித்த மலை மற்றும் சிரித்து எரிபொழி என்கிற பொருள் என்று தெரியும். குத்திப்புதை புக்குப்புடிய முதுகுவை இது இப்படி திருப்போடே நிறைய கிடக்கு. அது ஒரு பெரிய அழகு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பக்கத்தில் இந்த அழகு இந்த தாள ஜதிய நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ மனப்பாடம் செய்கிற ஒரு முறை எங்களோட காலத்தில் இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்கிற முறை அழிந்து போய்விட்டது. குருவிட்டப்போ படிக்கிற முறை அழிந்து போய்விட்டது. உலகத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ குருவை மதிக்கிற தன்மை இல்லை, எழுதுகிற வேலை இல்லை. அடுத்தபடியாக மிகப்பெரிய பயங்கரம் இது வச்சிருந்தா பரவாயில்லை, இதுக்குள்ள வேற இதுகளும் வந்து கலக்கிருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற இதில் அவங்கள பாழாக்குற இதுக்குள்ள எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு விடுறாங்க. நல்லதுல 10 போட்டு கெட்டதுல 50 போடுறாங்க. இது கன தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. எனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அன்றே திருமூலர் திருமுறைகளிலே எப்படி ஏற்றுக்கொண்டதோ அதுபோல அவர் தெய்வத்தை பிரிக்கிறார். திருமூலர் எல்லா தெய்வங்களுக்கும் மகா தெய்வமாக சிவனைத்தான் சொல்றார். பெரும் தெய்வம் என்று சிவனை ஏற்றுக்கொண்டுள்ளார். சிவனின் பெருமையை சொல்லும் போது உடலில் உயிர் பொருந்தி உடலை இயக்குதல் போல, உடல்ல உயிர் இல்லாட்டி உயிர் இருக்கும் வரைக்கும் நம்மளோட பேர் இருக்கும். உயிர் இல்லாத பேர் சொல்லுவார். கடைசிக்கு சொல்ல மாட்டார். கடைசிக்கு சொல்ல மாட்டார். நம்பி இருங்க, நம்பி இருங்க. அதான் அதனாலதான் அது போய் சரிதானே. உடலில் உயிர் பொருந்தி உடலை இயக்குதல் போல உலகம் என்ற இயக்கத்துக்குள்ள இருந்து இறைவன் இந்த உயிர்களையும் அந்த சராசரங்களையும் எல்லாவற்றையும் இயக்கிறான். ஒரே குலம் ஒருவனே தேவன். சிவன் உலகிற்கு உயிர் என்று கூறுவார். உலகங்கள் பலவற்றையும் உடலாக உடையவன் சிவனை. நான் சொன்ன 1008 அண்டங்கள் 108 கோணங்கள் 14 நாள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போனதில் வாசி 1008 அண்டங்கள் 108 கோணங்கள் 14 யூகங்கள் பரப்பினுடைய வகையை எல்லாம் என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்கல. ஒரு நாளைக்கு ஒரு இந்த தலைகளுக்குள்ளே கொடுக்குறதால செல்லலாம். நான் சொல்லுவேன் கதைக்குள்ள கதைக்குள்ள பேசிக்கொண்டு போவோம். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம் கண்டீர். அதான் சிவன் சொல்றார். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம் கண்டீர். திருமந்திரம் பல அரிய பல உண்மைகளை மக்களுக்கு உணர்த்த பல புராண கதைகளை ஆங்காங்கே கையாண்டுள்ளது. அவற்றுள் சிவனின் செயலையும் சிவனின் அருளையும் புலப்படுத்தும் வகையில் அமைந்த திருமந்திர சித்திரத்தில் ஈஸ்வரின் தன்மையை ஆராய்வதே அந்த திருமந்திரத்துக்குள்ள நாங்கள் போனோம்னா சிவனை பற்றி பலவிதமான விடயங்கள் எல்லாம் அம்பாளை பற்றி, அம்பாளுடைய சக்கரங்களை பற்றி, சிவ சக்கரங்களை பற்றி, இந்த உடம்பு உயிரோடு எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும், ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ்வது, ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி சேர்வது, ஆண் பிள்ளை வேண்டுமென்றால் எப்படி சேர்வது, பெண் பிள்ளை வேண்டுமென்றால் எப்படி சேர்வது, கற்பம் எப்படி தரிப்பது, கற்பத்தை எப்படி இல்லாமல் செய்வது, இதெல்லாம் திருமணத்தில் மிக ஆழமான முடியும். இல்லை சயின்ஸ் அவர் பாட்டாவே சொல்லிட்டு போயிட்டார். உயிர்கள் எப்படி தரித்திருக்குது, இந்த உயிர்கள் கடைசியாக எப்படி போய்கொண்டிருக்கிறது, உடம்பை விட்டு உயிர்கள் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, அது கூட திருமணத்தில். இப்ப இது ஒரு அணுத்திறன். இந்த உடல் என்பது அணுத்திறன். நீங்க பார்த்தீங்கன்னா இது காற்றில் எப்படியே விட்டா கடைசி நேரத்தில் விட்டு மிஞ்சாது. இந்த உருவமெல்லாம் அப்படியே அடிவிட்டு போகும். எல்லாம் சில்ல சில்லமா முதல்ல எது சுபமாக போக முடியுமோ
அதெல்லாம் போகும். பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக உடம்பில் இருக்கக்கூடிய கூறுகள் நெருப்பு எப்படி செய்யும், அதை வெளியே காய்ச்சி நெருப்பு ஒரு க்ஷணப்பொழுதில் கொண்டு போய் உடலை வச்ச உடனே ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு மணத்தியாத்து பிறகு பார்த்தா ஒன்று அந்த ஒரு மணத்தியாத்து முந்தி இந்த இது போயிடும். இதான் அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு அனித்தியமாக. அதுதான் சொல்றார் இந்த திருமந்திரத்தில் 5 வடிவங்களை பற்றி ஆழமாக சொல்றார். உலகம் எப்படி தோன்றியது, உலகத்தில் ஐந்தொழில்கள் இறைவனாலே எப்படி இயற்றப்படுகின்றன, அடுத்தது சிவனுடைய வடிவம் உலகத்தில் எந்த வகையில் இருக்கிறது, அடுத்தது சிவன் எந்தெந்த அணிகலன்களை, இது கவனமா இருங்க, நீங்க நகையில் போடுறீங்க, இதே கொஞ்சம் கேட்டுக்கள். அடுத்தது சிவனுடைய செயல்கள். அந்த செயல்களில் நான் நினைக்கிறேன் எனக்குள்ள இருக்கக்கூடியதில் பெரிய செயலாக இருக்கக்கூடியது காவிரியில் கரை கண்டி வீரட்டானம். கண்டி வீரட்டானம் காமருசீர் அதிகை வேவிய வீரட்டம் வயுவை வீரட்டம் வியன் பறையல் வீரட்டம் விடையூரிக்கு இடமாம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் கோத்திட்டை குடி வீரட்டம். எத்தனை வீரட்டம் வந்துட்டுது? 5 3 8 வீரட்டானங்களில் செய்யப்பட்ட அந்த அற்புதங்களை சொல்ற அதான் சிவனுடைய இந்த அட்டை வீரட்டான். அதைத்தான் நான் வந்தோடனே பாடுறேன். மறுவார் ஒன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போலும் வருவார் விடைவேல் மாதோடும் மகழ்ந்து பூத படைசூழ திருமால் பிரமன் இந்திரக்கும். இந்திரன் என்றது தேவர்களுடைய தேவர்களுடைய தொகை 8000 கோடி தேவர். இந்திரக்கும் தேவர் நாகர் தானவர் பூமியில் உள்ளவர். பெருமான் கடவுள் மயானத்து பெரிய பெருமான். பெரிய பெருமான் அதான் அதைத்தான் சொல்ற திருக்குறள். பெரிய பெருமான் சிவன். இந்த உலக தோற்றத்தை பற்றி அவர் சொல்லிக்க இறைவனால் தான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதில் நீர்மயமாயிருக்கு. இறைவன் சிவனே ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அது இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாத பெரும் ஜோதியை அண்ணாமலையை இருந்து பார்த்தார். மாணிக்கவாசல் சோதியாக தான் இருக்கு. சோதியாக இருந்தால் அப்புறம் மலையாடிக்க என்ன முதல் மாணிக்க மலை, அப்புறம் மரகத மலை, அதுக்கப்புறம் தங்க மலை, அதுக்கு பிறகு சரியான பெரிய விளைவு கூடிவிடும். மனிதர்கள் பிறக்கத்துவாங்க மண்மலையாக போச்சு. எது எந்த மலை? திருவண்ணாமலை. மனிதர்கள் பிறக்கத்துவாங்க அந்த கடைசியாக தங்க பொன்மயமாக இருந்த மேலே பொன்மயம் தான் கடைசியாக இருந்தது. விளங்குதாரு அதை பிரியமன்னாயிடுச்சு. ஒன்றாள் பிடிச்சிருந்தோடனே முதல் வேலை மலையை தூண்டி தோண்டி இல்லாமல் பண்ணிடுவார் ஐயா. மனிதன் கொண்டாட இந்த சிவன் சக்தி என்று பிரிக்க முடியாது. சிவனில் தான் எல்லா சக்தியும் உறைந்திருக்கு. எனவே சிவனும் சக்தியும் ஒன்று. எல்லா மனதில் நீங்கள் சக்தியை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டாரு, சிவனை கும்பிட்டாலும் சக்தியை கும்பிட்டார். உண்ணாமலே உண்மையாலும் உடனாகிய ஒருவன் இன்னொரு பாகத்தை சொல்றாங்க. இறைவன்கிட்ட சக்தி என்ன? இறைவன்கிட்ட சக்தியை பிரித்தா அது என்ன சவம். சிவத்திட்ட சக்தி போனா சடம். சிவத்தை இயக்குறது எது? குடும்பத்தை இயக்குறவளவள் சக்தி. அதுதான் பெண். அதுதான் உலகத்தினுடைய தாய், உயிர்களுடைய தாய், உயிர் படைப்புகள். உயிருடைய தந்தை ஆண், உடலினுடைய தந்தை பெண். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உயிரினுடைய தந்தை ஆண், உடலினுடைய தந்தை பெண். இது ரெண்டும் மிக முக்கியமான. உயிரத்தாரது ஆண்மையிலே, உடலை காப்பாற்றி 10 மாதம் சுமந்து
அதுக்கு கண் வச்சு மூக்கு வச்சு அதை வச்சு இது வச்சு அத்தனை இதுகளை வச்சு நாடி நரம்புகளை எல்லாம் வச்சு 10 மாதம் அந்த குழந்தையை கருவில வச்சு வளர்ப்பவங்க யாரு? உலக தோற்றத்தின் போது ஒளிமயமாக இருந்த, நான் சொன்ன ஒளிமயம், அதான் ஆக உச்சமான பராபரனிடமிருந்து அதிலிருந்து பராபரனிடமிருந்து பரன் தோற்ற பெற்று, பராபரன் பல பரன்களுக்கு தலைவர், பரன் போற பராபரன் போற, பரன் போற பராபரன் போற, பராபரன் அந்த சராசரங்களுக்கும் எல்லாத்துக்கும் துரியாதியத்துக்கு அப்பாற்பட்ட, அதான் நம கனவு வாங்கி அப்பாலுக்கு அப்பால கனவுற்றி நின்ற கருப்பு சொல்றார். அவ்வையார் இதுல பராபரனிடமிருந்து பரன் தோன்றும் பின் பறையும் பறையிடம் விளங்கும் நாதமும் தோன்றும். பரன் தோன்றும் பிறகு பறை, பறை என்பது சக்தி, பறையிடமிருந்துதான் நாதம். அப்போ ஒலிக்கு தாய், ஒலிக்கு யாரு தாய்? சக்தி. ஒலிக்கு பரனிட்ட இருந்து பிந்து தோன்றும். நம் திருக்குறள் சொல்றார். பாருங்க, சுத்தமாயை தோன்றுவது பறையிடம் விளங்கும் நாதமும் தோன்றும். சுத்தமாயையில் நாதம் வென்று சிவன் சக்தி ஞானம் செயல் இச்சை என்பன உலக இச்சை காரணமாக தோன்றுவது. இந்த இது அழியாத பொருட்கள். நாதம் அழியாதது, விந்து அழியாதது, சிவன் அழியாதது, சக்தி அழியாதது, ஞானம் அழியாதது, அவனுடைய செயல்கள் அழியாதது. அழிகிறது மாதிரி நமக்கு வெளியே தெரியவில்லையே, ஆனால் அழியாது. இச்சை விருப்பம் அழிவற்று. இச்சை ஒரே இச்சை வந்து கொண்டா இருக்கு. நாம் இப்போ வாழைப்பழம், நமக்கு கப்பல் பழம் தின்னணும்னு ஆசையாக இருக்குது. தின்னுட்டு அங்கால மாம்பழம் விட்டோன்னு அது ஒரு ஆசை வரும். அங்கால பரப்பு நாட்டு எல்லாம் இதட்டு போட்டு பணியார போட்டுருந்தா, ஐயோ கடவுளே 10 ரூபாய் இருந்தா அதில் போட்டு வாய்க்கும். அங்கால கொஞ்சம் தள்ளி போனால் நல்ல பவுடா, ஐயா நல்ல தரமான பருப்பில் பவுடா சுட்டு மனத்து கொண்டு என்ன செய்யும்? இந்த மனம் எல்லாத்திலும் ஆசை. எனவே இச்சை என்ப இச்சையின் காரணமாக தோன்றும். அசுத்தமாயிலிருந்து ஆகாயம், அதான் பஞ்சபூதங்கள் எல்லாம் தோன்றும். நிலநீர், நீர், தீ, காற்று, ஆகாயம். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் ஆகியன தோன்றும். இவை ஒன்றுடன் ஒன்று கலந்து கடினத்தன்மையுடைய எல்லாம் சேர்ந்து கடினத்தன்மையாக இந்த நிலம் இருக்குது. இந்த நிலத்தில் நீர் இருக்குது, நிலத்தில் ஆகாயம் இருக்குது, நிலத்தில் நெருப்பு இருக்குது, நிலத்தில் காற்று இருக்குது. பஞ்சபூதம் முழுக்க இந்த நிலத்தில் இருக்குது. அப்போ பஞ்சபூத சாட்சி என்று சொல்றது நிலம். நிலத்தை சொன்னாலே போதும். பாருங்க, அது மாதிரி தான் ஒரு பெண் தான் சொல்ல வர. ஒரு பெண்ணிட்ட இந்த 5 தன்மைகளும் இருக்கு. வெளியே தெரியாது, வெளியில பார்க்கவே அது சும்மா ஒரு உருவம் மாத்திரமே இல்லை. இதை சொல்றார், பெரிய விஷயம் பாருங்க. இவை ஒன்றுடன் ஒன்று கலந்து கடினத்தன்மையுடைய நிலமாக இவ்வைந்தில் உள்ள ஒவ்வொன்றிலும் நிலத்தில் நீர் இருக்குமா? நீரில் நெருப்பு இருக்கும், நீரில் ஆகாயம் இருக்கும், நீரில் நிலம் இருக்கும், நீரில் ஏனைய நாட்டம் இருக்கும், அதே மாதிரி நெருப்பில் ஏனைய நாட்டம் இருக்கும். அப்போ எல்லாத்திலும் எல்லாம் இருக்குன்றதா அதில் உள்ள கருத்து. நம்மளே 5 இருக்கு, மனிதன்கிட்ட 5 இருக்கு. நிலம் இருக்குது, நம்ம பாதத்தை கீழத்தை அப்படியே வச்சிருக்கிற இடம் நிலம். நீர், இந்த உடம்பினுடைய 3/4 பகுதி நீர், 4 3 பகுதி நீர். 3 பகுதி போனோடனே சும்மா அப்படி ஒட்டே இருக்கும். இதான் இருக்கிற அந்த இருக்கிற கமரா மாதிரி இருக்குது. உடம்பை பார்த்தா காலையெல்லாம் இப்படி வந்துடும், முகமெல்லாம் அந்த கமரா மாதிரியே வந்துடும். சரிதானே? இது மாதிரிதான் பஞ்சபூதத்துடைய அற்புத படைப்பு தான் மனிதன். மனிதன்கிட்ட எப்படி நிலத்தில் இந்த 5 பூதங்களும் இருக்கின்றதோ அதுபோல மனிதனிடம் இந்த 5 பூதம்.
என்ன இது மூச்சு காற்று காற்றுன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்படியே சும்மா அப்படி சாதாரணமாக இப்படி தொட்டு பாருங்க, ரொம்ப உஷ்ணமாயிடும். என்ன வேணும்னா கம்ஃபர்ட்டை இது விழுத்திட்டு தொட்டிக்கிட்ட உஷ்ணமாயிடும். மூலாதாரத்தில் எதுக்கு இருக்கு. இப்போ ஆகாயம் மேலே சுற்றி கொண்டு நீர் இருக்கு. நிலம், நீர், தீ, காற்று. காற்றால வேலை செய்யுது. மூச்சு போனா பேச்சு போச்சு. கொக்குவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.